அனைவருக்கும் வணக்கம். கதைகள் சூழ் உலகில் நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது வீரயுக நாயகன் வேள்பாரி. வீரயுக நாயகன் வேள்பாரி அத்தியாயம் 102. எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற இரவு வரப்போகுது அப்படின்னு போன வாரம் முடிச்சிருந்தோம். பொற்சுவை கபிலரை பார்க்க போகிறா. பொற்சுவை மூலமாக அந்த பாதையிலேயே பயணித்து பாரியை வெல்லணும், பாரியை கொலை செய்யணுங்கிற திட்டம் பாண்டியரோடது. அது மூலமாக ஒரு தனித்த வெற்றி அவங்களுக்கு கிடைக்கும். அதனால் அவங்க இந்த இரவுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. அதே சமயம் சோழன் கரும்பாக்குடியோட தலைவன் ஈங்கையன்கிட்ட ஏற்கனவே பேசியாச்சு அப்படிங்கிற செய்தியை சேரன்கிட்ட சொல்லி இவங்க 2 பேரும் ஒரு இரவுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாம் இந்த இரவு தான். பொழுது இருட்ட ஆரம்பிச்சிச்சு. மேட்டுக்கரையிலிருந்து ஒரு பல்லக்கம் புறப்பட்டுச்சு. வழிகாட்டிக்கிட்டு முன்னால் போனான் நம்ம காராளி. என்னமோ தெரியல, மனசு அளவு கடந்த பதற்றத்தில் இருந்துச்சு. இன்னைக்கோ நாளைக்கோ நான் பொற்சுவையை கூட்டிகிட்டு வர்றேன் அப்படின்னு கபிலர்கிட்ட சொல்லிட்டு வந்தான்ல. ஆனால் வேந்தர்களோட யானைப்படை வீரர்கள் இன்னமுமே காடுகளுக்குள்ளேருந்து முழுசாக வெளியிலலாம் போகலை. அங்கே ஒருத்தர் இங்கே ஒருத்தர் அங்கங்கே தட்டுப்பட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. பரம்பு படையினர் கண்ணில் பட்டா கொன்றுவாங்களோன்னு சொல்லி பயந்து போய் பதுங்கி திரிகிறாங்க. இன்றைக்கி ஒரு பொழுது கடந்துருச்சு அப்படின்னா அந்த பதுங்கி இருக்கிற கொஞ்சம் பேர் எப்படியாவது வெளியில் போயிடுவாங்க. அதனால் நாளைக்கு இரவு இரளிமேட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி தான் காராளி சொன்னான் பொற்சுவைக்கிட்ட. ஆனால் பொற்சுவை கேட்கல, இன்றைக்கே போகணும்னு சொல்லிட்டான். அதனால தான் பதட்டத்தில் போய்கிட்டு இருக்கான். அவன் இருக்கிற இடத்துல இருந்து இரளிமேட்டுக்கு போகிறதுக்கு குறுக்க நடந்தால் 2 பொழுதில் போயிடலாம். ஆனால் அந்த பாதையில் புதரெல்லாம் நிறையா இருக்கும், பல்லக்கெல்லாம் தூக்கிட்டு போக முடியாது. அதனால் நல்லா சுற்றிக்கிட்டு போகிற ஒரு ஒத்தையடி பாதை வழியாக தான் கூட்டிகிட்டு போனான். இரவு வேளை வேற, அதனால் ரொம்ப பதற்றம் இருக்குது. இந்த மலைப்பகுதி காராளிக்கு நல்லாவே தெரியும். விலங்குகள்னாலெல்லாம் எந்த பாதிப்பும் ஏற்பட வாய்ப்பே இல்லை. ஆனால் இளவரசியார் போகிறாங்க அப்படிங்கிறத இந்த வேந்தர் படையினரோ இல்லை வெங்கல் நாட்டுக்காரவங்களோ பார்த்துட்டா அது இளவரசியோட உயிருக்கே ஆபத்தாகி போயிடும் அப்படின்னு சொல்லி எச்சரிக்கையாக கூட்டிகிட்டு போகிறான். பல்லக்குக்குள்ளே யாரெல்லாம் இருக்காங்க? பொற்சுவையும் சுகமதியும் எதிரெதிராக உட்காந்துருக்காங்க. பெரும் மெத்தை, நல்ல விரி சிறகு, இந்த மாதிரி வச்ச ஒரு பெரிய பல்லக்கெல்லாம் இல்லை. இது ஒரு நாற்கயிறும் இளம்பஞ்சு தூவியும் வச்சு ஒரு சின்ன பல்லக்கு, குறும் பல்லக்கு. ஒருத்தர் மட்டும்தான் அதில் பயணம் பண்ண முடியும். ஆனால் இன்றைக்கி 2 பேர். நான் இறங்கி நடந்து வர்றேன் அப்படின்னு சுகமதி எவ்வளவோ சொல்லி பார்த்தாலுமே பொற்சுவை கேட்கல. நீ பல்லக்கில் தான் வரணும் அப்படின்னு சொல்லி உள்ளே உட்கார வச்சுக்கிட்டா. வழக்கம் போல் அன்னகர்கள் பல்லக்கு தூக்கி நடந்தாங்க. இந்த சின்ன இடத்துல நீங்கள் தனியாக உட்காந்து வர்றது தான் இளவரசி வசதியாக இருக்கும். இப்போ பாருங்கள், கால் நீட்ட கூட முடியாமல் குறுக்கி உட்காந்துருக்கீங்க, எனக்கு வேதனையாக இருக்குது. நான் இறங்கி நடந்து வரேன் இளவரசி அப்படின்னு பல்லக்க விட்டு இறங்குறதுக்கு சுகமதி மறுபடியும் கேட்குறா. என்னோட வாழ்க்கையோட மிக முக்கியமான இந்த நேரத்தில் நீ எனக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கணும் சுகமதி. எல்லா நேரங்கள்லையும் நான் உங்கள் பக்கத்துலேயே தானே இருக்கேன் இளவரசி அப்படின்னு கேட்டா சுகமதி. ஆனால் இளஞ்சிரிப்போட பொற்சுவை சொன்னான், நீ என்னை விட்டு அகலாத ஒரு நிழல். ஒளியப்போ நிழல் வெளியில் இருக்கும், இருளப்போ நிழல் உள்ளுக்குள்ளேயே உட்காந்துக்கிறோம். அதனால தான் இந்த இருளில் என் பக்கத்தில் உன்னை உட்கார வச்சுட்டேன் அப்படின்னா. அன்பான சொற்கள் தான் அது அப்படியே மயக்குது சுகமதியை. ஆனாலுமே அந்த அன்பை வாங்கிறதுக்கு தகுதியானவங்க தான் அதை உள்வாங்கணுமா. ஆனால் சுகமதி எப்போவுமே என்ன நினப்பா அப்படின்னா, இளவரசியோட அன்பு வாங்குற அளவுக்கு நம்மளுக்கு தகுதி இல்லை அப்படின்னு நினப்பா. நான் யார்? பொற்சுவையோட பணிப்பெண். நீரோ பாலோ தேனோ தான் மேலே எது கொட்டுனாலும் ஒரு கல் உள்ளே அனுமதிக்காது இல்லையா? அந்த மாதிரி தான் ஒரு பணிப்பெண்ணோட மனம் இருக்கணும் அப்படின்னு சின்ன வயசுலேருந்து அவளை சொல்லி சொல்லி வளர்த்துருக்காங்க. இந்த மாதிரி அன்பான வார்த்தைகள் பேசினா கூட அது சுகமதியை ஒன்றுமே செய்யலை. ஆனாலும் பொற்சுவையோட வார்த்தைகளை கொஞ்சம் வேறு திசைக்கு மாற்றணும் அப்படின்னு நினச்சா. பல்லக்கில் ஒரு சின்ன கண்ணாடி குடுவையில் விளக்கு இருக்குது. பொற்சுவையோட முகத்தை அந்த விளக்கு வெளிச்சத்தில் உத்து பார்த்துக்கிட்டே சொன்னான்,
நீண்ட காலத்துக்கு பிறகு உங்களோட முகம் அப்படியே பூத்து மிளறுது இளவரசி அப்படின்னா. அப்படியா அப்படின்னு மகிழ்ச்சியாக கேட்குறா பொற்சுவையும். பல ஆண்டுகளுக்கு அப்புறம் நான் ஆசானை பார்க்க போகிறேன், இதுவரைக்கும் பார்த்தறியாத பாரியையும் பார்க்க போகிறேன்ல, அப்போ என்னோடய முகம் மலராமல் என்ன செய்யும்? நான் காற்றுல மிதந்துக்கிட்டு இருக்கேன் சுகமதி, எனக்குள்ள கவிதைகள் ஊற்ற எடுத்துக்கிட்டு இருக்கு. சக்கரவாக பறவை வந்து இறங்குற நாள் அன்னைக்கு நம்ம எவ்வளவு மகிழ்ச்சியாக இருப்போம், அதை விட பல மடங்கு மகிழ்வில் இன்னைக்கு இருக்கேன், என்னோட மனசு கூத்தாடுது அப்படின்னா. என்னோட மனசும் மகிழ்வில் தான் இருக்குது இளவரசி, ஆனால் அதே நேரம் உள்ளுக்குள்ளே இருக்கிற அச்சம் வந்து பெருகிக்கிட்டே இருக்குது. இந்த பயணத்தோட ரகசியம் வெளியில் தெரிஞ்சால் என்ன ஆகுறது அப்படின்னு கேட்டான். சுகமதி, இந்த பயணத்தோட நோக்கம் நிறைவேறுதாங்கிறது மட்டும்தான் முக்கியம், மற்றது எதுவுமே பொருட்டு இல்லை. சரி, நீங்கள் ஒரு முடிவெடுத்துட்டா அந்த முடிவை மட்டும்தான் நீங்கள் பொருட்படுத்துவீங்க. ஆனால் நீங்கள் எடுக்கிற எந்த முடிவையும் விட நீங்கள் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னா சுகமதி. பொற்சுவைக்கு ஒரே சிரிப்பு தான். இப்போ ஏற்கனவே பரம்பில் வந்து இந்த போர்க்களத்தை விட்டுட்டு வீரர்கள் எல்லாரும் அன்றைக்கி வந்தாங்க இல்லையா, அவங்க வந்து நாகக்கரட்டுக்கு வந்துட்டு கூடாரங்களில் ஆயுதங்களையெல்லாம் வச்சுட்டு எல்லாரும் போய் சாப்பிட்டாங்க. இன்றைக்கி போரில் தான் தற்காப்பு போர் மாதிரி தானே நடந்துச்சு, சின்ன பாதிப்பு கூட யாருக்குமே வரல. சாப்பிட்டு முடிச்சுட்டு இரவாதனோட தலைமையில் இருக்கிற விற்படையோட பெரும் பிரிவு வந்து தென் திசையை நோக்கி புறப்பட்டுருச்சு. இருட்டில் வந்து புறவிகள் வந்து நல்லா வேகமாக வருது. கொஞ்சம் நீண்ட பயணம். குளவன்திட்டோட பின்புறத்துக்கு போகுது இந்த குதிரைகள் எல்லாமே. வீரர்கள் அங்கே போகிறதுக்கு முன்னாலேயே ஏகப்பட்ட தீப்பந்தங்களை ஏற்றி எல்லா விதமான ஏற்பாடுகளும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நேற்று இரவே இந்த திட்டத்தை பற்றியெல்லாம் பேசிட்டாங்கல்ல, அதனால் ஏற்பாடெல்லாம் முன்னக்கூட்டியே ஆரம்பிச்சிட்டான் இரவாதன். இந்த வேலைக்காக பகல் முழுக்க இந்த இடத்துல பல பேர் வேலை பார்த்துருக்காங்க. வீரர்கள் வந்து அடையிறப்ப அந்த வீரர்களுக்கான பயிற்சிக்கான ஆயத்தம் வந்து முழுமையாக இருந்தது. இந்த தாக்குதலுக்கு யாரெல்லாம் போகிறாங்க அப்படின்னு பார்த்தோம்ல, இரவாதன் கூட பிடரிமானும் கரிணியும் தலைமையாக போக போகிறாங்க. மூஞ்சலுக்குள்ளேயே 3 விதமான தாக்குதல். கவச உடை போட்ட அந்த அகப்படை வீரர்களை தாக்கி அழிக்கிறது ஒன்று, அப்புறம் பொய் கூடாரங்களில் குவிஞ்சு இருக்கிற வீரர்கள் வந்து சாரியாக வெளியே வருவாங்கள்ல, தாக்குதல் தொடுப்பாங்க, அவங்கள தாக்கி அழிக்கிறது ஒரு 2வது திட்டம். இது இல்லாமல் முக்கியமானது என்ன அப்படின்னா, நீலன் இருக்கிற கூடாரத்தை நோக்கி முன்னேறி போய் அவனை மீட்டு வர்றது தான். இந்த 3 வந்து தனித்தனியான தன்மைகளோடு செய்யப்பட வேண்டிய தாக்குதல்கள். குறிப்பாக மூஞ்சலுக்குள்ளே நுழைஞ்சதுமே வில்லை வச்சு தாக்குறதுக்கு தேவையான இடைவெளிகள் வந்து போதுமான அளவு இருக்காது. உள்ளுக்குள்ளே போயிட்டாங்க அப்படின்னு சொன்னால் பெரும்பாலும் வாழ்வீச்சு, ஈட்டி இந்த மாதிரி ஆயுதங்களில் தான் தாக்குதலுக்கு தேவை இருக்கும். ஆனால் நம்ம பரம்பு படையோட பெரும் ஆற்றலே வந்து வில்ல தானே இருக்குது. அதை அதிகமாக பயன்படுத்த முடியலை அப்படின்னு சொன்னால் மாற்று திட்டம் வேணும், அதுக்கு பொருத்தமான ஆயுதங்கள் வேணும், இது எல்லாமே முடிவு பண்ணணும்ல. மூஞ்சலுக்குள்ளே நுழைய போகிற அனைத்து வீரர்களுக்கும் இப்போ என்ன தாக்குதல் நடத்த போகிறோம் அப்படிங்கிற புரிதலும் முக்கியம். அதனால் இரவாதன் முன்னாலேயே சொன்னது மாதிரி மூஞ்சலோட முழு வரைபடத்தை ஆயத்தமாக வச்சுட்டாங்க. அதை வச்சு தாக்குதல் திட்டத்தை படைக்கு விளக்க ஆரம்பித்தான். இரவு முழுக்க ஒரு பயிற்சி போய்கிட்டே இருக்குது. இப்போ இந்த பல்லக்கு எங்கே வந்துக்கிட்டு இருக்கு? வெங்கல் நாட்டோட கடைசி குன்றை கடந்து பல்லக்கு போய்கிட்டு இருக்கு. மலை மேலே பல்லக்கு தூக்கிட்டு போகிறப்போ உள்ளுக்குள்ள அசைவு, சரிவு. சின்ன பல்லக்கு, 2 பேர் எதிரெதிரில் உட்காந்துருந்ததுனால சரிவில் இறங்குறப்ப மேட்டில் ஏறப்ப 2 பேரும் ஒருத்தர் பிடிச்சிக்கிறாங்க. தன்னோட கையோ காலோ பொற்சுவை மேலே படுறப்ப எல்லாம் மன்னிப்பு கேட்டுக்கிட்டே இருக்கா சுகமதி. அன்னகர்கள் ஒரு பெரிய சரிவில் பல்லக்கை இறக்கிக்கிட்டு இருக்காங்க. முன்புறம் காலை மடக்கி உட்காந்துருந்த சுகமதியோட கால்களை நல்லா இறுக பிடிச்சி சரிஞ்சு விடாமல் நிலைநிறுத்திக்கிட்டா பொற்சுவை. ஆனால் சுகமதிக்கு வந்து துடிச்சு போயிட்டா. ஐயோ, நம்ம காலை இளவரசி பிடிக்கிறாங்க அப்படின்னு விளக்கவே முடியலை. ஆனால் பொற்சுவை சரிஞ்சுக்கிட்டு இருக்கிறதுனால மட்டும் சுகமதியோட கால்களை பிடிக்கலை, அவளுக்கு அது பிடிச்சிருந்துச்சு. உன்னோட கை என் உடம்பு மேலே பட்டா அத்தனை தடவை மன்னிப்பு கேட்குறையே, என்னோட கை உன் காலில் பட்டா என்ன செய்வ அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அவளோட செய்கை. சரிவு கடந்து ஒரு சமநிலைக்கு போச்சு பல்லக்கு. அப்போ பொற்சுவை வந்து பல்லக்கில் இருந்த ஒரு சின்ன மணியில் ஒரு ஓசை எழுப்பினான்.
அன்னகர்கள் நடக்கிறத நிப்பாட்டி உடனே தாங்குகோல்கள் நல்லா பல்லக்குக்கு முட்டு கொடுத்தாங்க. முன்னால் போய்கிட்டு இருந்த காராளி அப்படியே வேக வேகமாக அந்த சத்தத்தை கேட்டு பல்லக்குக்கு பக்கத்தில் போய் நிற்கிறான் என்ன அப்படின்னு. அந்த பொற்சுவை வந்து அப்படியே திரையை கொஞ்சமாக விலக்கி, வெங்கல் நாட்டோட 6 ஊர்களோட எல்லையை கடந்துட்டோமா அப்படின்னு கேட்டான். இன்னும் சிறு பொழுதில் கடந்துருவோம் இளவரசி, பள்ளத்தாக்குக்கு பக்கத்தில் வந்துட்டோம் அப்படின்னா. விரைவுபடுத்து அப்படின்னு சொல்லிக்கிட்டு திரையை மூடிக்கிட்டான். ஏன் இளவரசி இவ்வளவு முக்கியமாக கேட்குறீங்க அப்படின்னு கேட்டா சுகமதி. உடனே பதில் சொல்லலை பொற்சுவை. அன்னகர்கள் முழு வேகமாக நடக்க ஆரம்பிக்கிற வரைக்கும் அமைதியாக இருந்துட்டு சொன்னா, இந்த போரோட ஒரு பகுதி தான் தட்டியங்காட்டில் நடக்குது, இன்னொரு பகுதி இந்த 6 ஊர்களில் தான் நடந்துக்கிட்டு இருக்கு. சுகமதிக்கு புரியலை. இந்த 6 ஊருக்காரவங்க தான் போரில் ஈடுபட மாட்டோம்னு சொல்லிட்டாங்கல்ல, அப்புறம் எப்படி? அதனால தான் எல்லா வகையான உழவு தொழிலுக்கும் இந்த ஊர்கள் வந்து அமைஞ்சிருச்சு. மூவேந்தர்களும் தனித்தனியாக இந்த ஊர்க்காரவங்களை வச்சு பரம்ப உழவு பார்க்குறாங்க. அரசரோட கண்கள் வந்து ஒற்றர்கள் தான் என்றைக்குமே. மூவேந்தர்களோட கண்களும் இங்கே தான் நிலை நிறுத்தப்பட்டிருக்கு அப்படின்னா. அப்படியா? அப்படின்னா நம்ம இப்போ போகிற செய்தியை கூட உழவு பார்த்துருப்பாங்களா அப்படின்னு கேட்டா. சுகமதியோட கண்களை பொற்சுவை உத்து பார்த்து, பேரரசர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கிறப்ப நம்ம என்ன செய்கிறோம் அப்படிங்கிறத அவங்க அறிஞ்சிருக்கிற வாய்ப்பும் இருக்குல்ல. பேரரசர்கள் என்ன செய்ய போகிறாங்கங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா இளவரசி அப்படின்னு கேட்டா சுகமதி. ஆமாம், அந்த செய்தி எனக்கு தெரிஞ்சதுனால தான் இன்றைக்கே போகணும்னு முடிவெடுத்தேன். போகிற நிப்பாட்டுறதுக்கான பேச்சுவார்த்தைக்கு பாரியை போய் பார்த்து பேசுகிறதுக்குன்னு தானே நீங்கள் சொன்னீங்க அப்படின்னு கேட்டா சுகமதி. அது கடந்த வாரம் இருந்த சூழ்நிலை சுகமதி. இனிமே இந்த போரை யாராலே நிறுத்த முடியாது. அந்த நிலை வந்து போயிடுச்சு, கடந்துருச்சு அப்படின்னா. அப்படியா? அப்படின்னா இப்போ யாரோட வெற்றிக்காவது உதவ போகிறீங்களா? வெற்றி தோல்வியை போர்க்களம் தானே தீர்மானிக்கும், நம்மையே உதவணும் அப்படின்னா பொற்சுவை. சரி, அப்போ இதோட நோக்கம்தான் என்ன அப்படின்னு கேட்குறான். பாரியை சதியால் வீழ்த்த திட்டம் போட்டிருக்காங்க. இன்றைக்கி இரவு அந்த சதி நிகழப்போகுது. அதை தடுக்கிறதுக்கு தான் நான் போகிறேன் அப்படின்னா பொற்சுவை. சுகமதி எதிர்பார்க்கலை. நம்மளுக்கு தெரிஞ்ச பொற்சுவையை வச்சு ஒரு சதியும் நடக்குது. அது பொற்சுவைக்கு தெரியுமா இல்லையான்னு நமக்கு இன்னும் தெரியாது. பாரிய சதியால் வீழ்த்த திட்டம் போட்டிருக்காங்க அப்படின்னா சோழன் போட்ட திட்டம் வந்து பொற்சுவைக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம ஊகம் பண்ணிக்கலாம். ஆனால் இதை கேட்டதுமே சுகமதியோட முகம் மிரண்டு போச்சு. நம்ம பேரரசரா? இல்லை இல்லை, சோழ பேரரசர் அப்படின்னு சொன்ன பொற்சுவை. ஆனாலும் சுகமதிக்கு வந்து ஒரு நிம்மதி இருந்துச்சு, ஒரு பெருமூச்சு வேறு இருந்துச்சு. நம்ம பேரரசுக்கு எதிரான செயலில் வந்து நம்ம ஈடுபடலை அப்படின்னு ஒரு வேளை அவன் நினச்சி ஒரு பெருமூச்சு விடலாம். ஆனால் அதை பொற்சுவை வந்து கவனிச்சும் கவனிக்காதது மாதிரி இருந்துக்கிட்டா. ஏன்னா என்னதான் அது சரியோ தப்போ, தன்னோட பேரரசு ஒரு காரியம் பண்ணுறாங்க அப்படிங்கிறப்ப அந்த அரசுக்கு எதிரான செயலில் இளவரசியே ஈடுபடுறது அப்படிங்கிற வேலை இங்கே நடக்கலை அப்படின்னு ஒரு ஆசுவாசம். ஆனால் இளவரசி, கொலை சதியவே நிப்பாட்ட போகிறீங்க, ஆனால் உங்கள் முகத்தில் பதட்டமே இல்லையே அப்படின்னு கேட்டா. நம்ம செய்ய போகிற செயலோட முக்கியத்துவம் அதுதான். சின்ன ஐயம் கூட என்னோட நடவடிக்கை மேலே ஏற்படக்கூடாது அப்படிங்கிறதுல நான் ரொம்ப தெளிவாக இருக்கேன். சொல்லப்போனால் உண்மையிலேயே என்னோட வாழ்நாளில் இவ்வளவு பதற்றம் இதுக்கு முன்னால் எனக்கு வந்தது இல்லை. ஆனால் இன்றைக்கி அதை வெளிக்காட்டிக்கக்கூடாது அப்படிங்கிறதுல முழு கவனத்தோடு இருக்கேன். என்னோட முகம் வந்து முழுமையாக பூத்துருக்கு அப்படின்னு நீயே நம்பிட்ட, வேற யார் என் மேலே சந்தேகப்பட முடியும் அப்படின்னா பொற்சுவை. இந்த பயணத்தோட தன்மை இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக சுகமதிக்கு புரிய ஆரம்பிக்குது. இளவரசி, நான் மறுபடியும் கேட்குறேன், இதனால் உங்களுக்கு எதுவும் ஆபத்து வந்துடாதே அப்படின்னா. அது நம்ம பேரரசர் எவ்வளவு தூரம் ஒற்று அறிகிறாருங்கிறத பொறுத்தது. ஓ, இளவரசியாரோட செயலை அவ்வளவு துல்லியமாக ஒற்று அறிகிறாங்களா அப்படின்னு கேட்டா சுகமதி. ஆமாம்,
காராளியோட எல்லா நடவடிக்கைகளையும் கண்காணிக்கிறாங்க. ஐயோ, என்ன சொல்கிறீங்க இளவரசி? அவனை நம்பித்தானே இந்த பயணமே போகிறோம் நம்ம. அப்படின்னா இது உறுதியாக ஆபத்துல முடியும். சுகமதி, காராளிக்கிட்ட பொய் இல்லை. அவன் ஒரு உண்மையான கலைஞன். ஆனால் அவனோட எல்லா நடவடிக்கைகளையும் உளவு பார்க்குறாங்க, ஒற்று அறிகிறாங்க. அவன் நமக்கு சொல்கிறது மாதிரி அவனை பற்றி வேற யாரோ சொல்லிக்கிட்டே இருக்காங்க. போர் நிறுத்தத்துக்காக பேச போகிறதா இருந்தால் இந்த பயணத்தை நான் வந்து ஆரம்பிச்சிருக்கவே மாட்டேன். ஆனால் இது பாரியோட உயிர் பறிக்கிற சதிக்கு தொடர்பானது. இதை கேள்விப்பட்டதுக்கப்புறம் நான் போகாமல் எப்படி இருக்க முடியும்? ஓ சரி, கேள்விப்பட்டீங்க. இப்போ நீங்கள் கேள்விப்பட்டது உண்மைதான் அப்படின்னு எப்படி இளவரசி நம்புனீங்க அப்படின்னு கேட்டா சுகமதி. எல்லாத்தையும் உண்மை இல்லை அப்படின்னு முதல்ல நம்பு. அப்போ தான் உண்மை எதுவோ அது மட்டும் தனியாக தொலங்கும் அப்படின்னா பொறிச்சுவேன். ஆனால் சுகமதிக்கு புரியலை. உங்களை மாதிரி இளவரசியார்களுக்கு தான் இதெல்லாம் முடியும் இளவரசி. எங்களை மாதிரி ஆளுகள்லாம் எல்லாத்தையும் நம்புறதுக்கு தான் பயிற்சி கொடுக்கப்பட்டவங்க. அப்படியே பார்த்தா பொறிச்சுவே, எல்லாத்தையும் நம்புறதுக்கு பயிற்சி கொடுக்கப்பட்டிருக்குன்னா அப்புறையே உனக்கு இத்தனை கேள்வி வருது அப்படின்னு கேட்டா. பதில் இல்லை சுகமதி கிட்ட. இப்போ இங்கே பாரி என்ன பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு பார்ப்போமா? குளவன்திட்டிலேருந்து வந்த பாரியும் காலம்பனும் குடிலில் உணவருந்திக்கிட்டு இருந்தாங்க. மற்றவங்கெல்லாம் பாட்டாப்பிறையில் உட்காந்துருந்தாங்க. தேக்கன் நேத்திக்கு மாதிரியே இன்றைக்கும் வரல, குடிலேயே இருந்துட்டார். வாரிக்கையனும் நாகக்கரட்டிலேயே இருந்துட்டார். உதிரன், ஈங்கையன், விண்டன் இவங்கெல்லாம் எதிர்ப்புறம் நின்று பேசிக்கிட்டு இருக்க இவங்களை பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்கிறாரு கபிலர். அவருக்கு ஒரு கலக்கம் தானே. ஏன்னா தேக்கன்கிட்டேயோ முடியன்கிட்டேயோ கலந்து பேசாமலேயே பொற்சுவையை கூட்டிகிட்டு வர சொல்லிட்டாரு. அதுலேயே ஒரு தவிப்பு. இந்த நேரம் வந்து பாரியை பார்த்துட்டு முடியன் பாட்டாப்பிறையை நோக்கி வந்துக்கிட்டு இருந்தார். முடிய நீங்கள் வர்றதுக்குள்ளே முன்னால் போய் பேசிடலாம் அப்படின்னு நினச்சி நடக்க ஆரம்பித்தார் கபிலர். தீப்பந்த வெளிச்சம் வந்து கொஞ்சம் தூரத்துக்கு தான் இருந்தது, ஆனாலுமே வேகமாக நடந்து போகிறாரு. மேலே இருந்து இறங்கிக்கிட்டு இருந்த முடியனை பார்த்ததுமே தேக்கனோட உடல்நிலை எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாரு. ஆனாலும் முடியன் வந்து சொற்கள் வழியாக அந்த கவலை வெளியில் வராத மாதிரி பேசினார். அதே முயற்சியில் தான் கபிலரும் பேசிக்கிட்டு இருந்தார். இப்படி காராளி வந்து பார்த்த விஷயத்த சொன்னார். தேக்கனையோ ஒன்னையோ கலந்துக்கிட்டு தான் அவனுக்கு மறுசொல் சொல்லணும்னு நெடுநேரம் காத்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் நீங்கள் 2 பேரும் வந்து சேரலை, வேறு வழி இல்லாமல் சரின்னு சொல்லிட்டேன்ட்டார். இதை கேட்டதுதான் முடியனுக்கு அதிர்ச்சி. ஐயோ, ஏன் அப்படி சொன்னீங்க? போர் சூழல் எவ்வளவு மோசமாகிக்கிட்டு இருக்குங்கிறத பார்த்துக்கிட்டு தானே இருக்கீங்க. இந்த நிலைமையில் அவங்க இங்கே வர்றது எந்த வகையிலையுமே பொருத்தம் இல்லை அப்படின்னா. எனக்கும் புரிஞ்சுது, அதனால தான் தவிர்க்கணும்னு எவ்வளவோ முயற்சி பண்ணேன், ஆனால் முடியலை. நீங்கள் 2 பேரும் வந்து சேரலை, என்னால் வேறு முடிவு எடுக்க முடியல அப்படின்னாரு. இப்படி இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறப்ப தான் வீரன் ஒருத்தன் வந்து முடியனை பார்த்து பேசுகிறதுக்காக பாட்டாப்பிறையிலேருந்து அப்படியே மேலே ஏறி வந்தான். அவன் வந்து சொன்னான், இந்த காராளி அப்படிங்கிறவன் வந்து நாகக்கரட்டோட வடமுனை பள்ளத்தாக்குக்கு வந்திருக்கான். அவனோட ஒரு பல்லக்கும் வந்திருக்கு. கபிலர்கிட்ட கேட்டுட்டு தான் வர்றதா சொல்கிறான். உள்ளே அனுமதிக்கலாமா அப்படின்னு கேட்டான். முடியன் உடனே இப்படி கபிலரை பார்த்தாரு. நாளைக்கு தான் வருவான்னு நினச்சேன் அப்படின்னாரு கபிலர். எதுக்கு வர்றாங்க அப்படிங்கிறது முடியனுக்கு புரியலை. எவ்வளவு தொலைவு வந்ததுக்கப்புறம் திருப்பி அனுப்புறது முறையும் இல்லை அப்படின்னு தோணுச்சு. சரி, காராளியை அங்கேயே நிறுத்தி வச்சுருங்க, பல்லக்கு மட்டும் அனுப்பி வைங்க, வழிகாட்டுறதுக்கு நம்ம வீரர்கள் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டாரு. பள்ளத்தாக்கோட நுழைவு பகுதியில் காராளியை நிப்பாட்டி வச்சுட்டாங்க. நீ இதுக்கு மேலே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பரம்பு வீரர்கள் 2 பேர் வழிகாட்ட அன்னகர்கள் பல்லக்கை தூக்கிக்கிட்டு போகிறாங்க. பல்லக்குக்குள்ளே இப்போ உரையாடல் இறுக்கம் கொள்ள ஆரம்பிச்சது. சுகமதிக்கு அச்சம் பதற்றம் அதிகமாச்சு. அடுத்து என்ன நடக்குங்கிறத எண்ணி பார்க்க கூட முடியலை. வேர்க்க ஆரம்பிச்சிருச்சு. சின்ன பல்லக்கு காற்றோட்டமாக இல்லை அப்படின்னு பொற்சுவைக்கிட்ட சமாதானம் சொல்லிக்கிட்டா. ஆனால் பொற்சுவைக்கெல்லாம் வேர்க்கலை, தெளிவாக இருந்தா. தான் செய்ய போகிற வேலை எப்படிப்பட்டது அப்படிங்கிறத பல தடவை மனசுக்குள்ளே சிந்தித்து பார்த்துக்கிட்டான். வாழ்வு
இதுக்கு முன்னால் இருந்ததை விட பொருள் பொதிந்த இடத்துக்கு தன்னை வந்து கூட்டிகிட்டு போகுது அப்படின்னு அவளுக்கு புரிஞ்சது. சுகமதிக்கு அவ்வளவெல்லாம் புரியலை. இவ்வளவு பெரிய செயலுக்கு போகிறப்ப கூட இளவரசியினால் எப்படி இயல்பு மாறாமல் இருக்க முடியுது? என்னதான் சிந்தனையை ஒருமுகப்படுத்தினாலும் மனசோட ஆழத்தில் இருக்கிற உணர்வு வந்து நீருக்குள்ளே இருக்கிற காற்று குமிழி மாதிரி முகத்தில் வெளிப்பட்டு தானே ஆகணும். ஆனால் எப்படி இந்த பொற்சுவையோட முகத்தில் எதையுமே கண்டுபிடிக்க முடியல? இப்படி யோசிச்சுக்கிட்டே இருந்தா. இரளிமேட்டுக்கும் நாகக்கரட்டுக்கும் இடப்பட்ட பள்ளத்தாக்கு வந்து சமதள பயணம்தான். அதனால் இடுக்கி நெருக்கி உக்காடுற நிலைமையெல்லாம் இல்லை. ஆனாலுமே சுகமதியினால் இயல்பாக இருக்க முடியல. என்ன செய்கிறதுன்னு தெரியல. பொற்சுவையோட முகத்தை பார்க்க, அப்புறம் பார்வையை தவிர்த்து குனிஞ்சு கால் விரல்களை பார்க்க, உள்ளே இருந்த அந்த சின்ன விளக்கோட அசைவை பார்க்க, இப்படியே இருக்கா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் எதையோ சொல்கிறதுக்கு இப்படி தலையை நிமிர்ந்து பொற்சுவையை பார்த்தா இப்போதான் பொற்சுவையோட முகத்தில் மாற்றங்கள் தெரியுது. சரி, நம்ம எண்ணத்தில் இருக்கிற குழப்பம்தான் இப்படி தோணுது அப்படின்னு நினச்சி குனிஞ்சுக்கிட்டா. அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து மறுபடியும் பொற்சுவையோட முகத்தை பார்த்தாதான் பொற்சுவையோட முகத்திலே இப்போ வியர்வை தொழிகள் இருக்குது. திடீர்னு இளவரசிக்கு என்ன ஆச்சுன்னு புரியலை. காற்றோட்டம் குறைவாக இருக்கிறதுனால வேர்க்குதோன்னு நினச்சி, பல்லக்கோட திரையை விளக்கட்டுமா இளவரசி அப்படின்னு கேட்டா. வேண்டாம். இவ்வளவு நேரம் பேசிகிட்டு இருந்த குரலோட இனிமை இப்போ இல்லை. எண்ணம் குழம்ப ஆரம்பிக்குது. பொற்சுவையோட கண்கள் எங்கேயும் எங்கேயும் அலமோதுது. சுகமதி நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்காங்கிறத கூட கணிக்க முடியலை. மனசு தத்தளிக்குது. என்ன செய்கிறதுன்னு தெரியல. பதட்டம். உன் காதில் இருக்கிற அணிகலனை கழட்டு அப்படின்னா. சுகமதிக்கு புரியலை. ஏன் என்னோட காதணியை கழட்ட சொல்கிறா அப்படின்னு மனசு குழம்பிக்கிட்டே இருக்க. ஆனாலும் சொல்லிட்டா இல்லையா, கை காதணியை கழட்ட ஆரம்பிச்சிருச்சு. அதே வேலையை வந்து பொற்சுவையோட விரல்களும் செய்யுது. தன்னோட காதணியோட திருகாணியை கழட்டிக்கிட்டே இருக்கா. ஏன் செய்கிறான்னு சுகமதிக்கு புரியலை. சுகமதி போட்டிருந்தது ஒரு சின்ன வடிவில் இருக்கிற ஒரு பூங்குழை காதணி. அதை கழட்டிக்கிட்டு இருக்கிறப்பவே பொற்சுவை வந்து போட்டிருந்த பெரிய வடிவில் இருக்கிற ஒரு மகர குழை காதணியை கழற்றி சுகமதி கிட்ட கொடுத்து இதை நீ போட்டுக்க அப்படின்ட்டா. சுகமதி, ஐயோ, இளவரசியோட தான் நான் போடுறதா? நான் வேற காரணத்துக்காக சொல்கிறேன், போட்டுக்கோ அப்படின்ட்டா. சுகமதினால் மறுக்க முடியல. பாண்டிய நாட்டு இளவரசியோட விலை மதிப்பற்ற மகரக்குழை காதணியை தாங்காதில் மாட்டிக்கிட்டா. பொற்சுவை இப்போ சுகமதியோட காதுகளவே உத்து பார்த்தா. பல்லக்கில் சுடர் விட்டுக்கிட்டு இருந்த சின்ன விளக்கை எடுத்து சுகமதி கையில் கொடுத்தா. அவள் என்ன செய்கிறான்னு சுகமதிக்கு புரியலை. ஆனாலும் விளக்கை வாங்கி வச்சுக்கிட்டா. பொற்சுவை வந்து பல்லக்கோட திரையை ரொம்ப சின்ன அளவு மட்டும் விலக்கி இப்படி வெளிப்புறம் பார்த்தா. இந்த விளக்கு வெளிச்சத்தில் என்ன பார்க்குறாங்க அப்படின்னு புரியலை. கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் விளக்கை மறுபடியும் மேலே மாட்ட சொல்லிட்டா. இளவரசி, உங்கள் நடவடிக்கை எதுவுமே எனக்கு புரிகிற மாதிரி இல்லையே. கொஞ்ச நேரம் பொறு, சொல்கிறேன். இப்போ திடீர்னு பொற்சுவையோட மனசு கொஞ்சம் அமைதியாச்சு. அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னு வேகமாக முடிவெடுக்க ஆரம்பித்தா. இதை சுகமதிக்கு சொல்லணும்னு தோணுச்சு. நான் சொல்கிறத கேட்டு பயப்படாத. நம்ம பல்லக்கு தூக்கிட்டு வர்றவங்க அன்னகர்கள் கிடையாது. ஒரு கணம் நடுங்கி இப்படி மீண்டா சுகமதி. என்ன சொல்கிறீங்க இளவரசி? ஆமாம், நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்து நான் பல்லக்கில் பயணிக்கிறேன். பல்லக்கு பயணத்தோட அத்தனை விதமும் எனக்கு புரியும். அன்னகர்கள் பல்லக்க தூக்குறதுக்கும் மற்றவங்க பல்லக்க தூக்குறதுக்கும் எவ்வளவோ வேறுபாடுகள் இருக்குது. அன்னகர்கள் பல்லக்க தூக்கிட்டு போகிறது நீரில் மிதக்கிற பூ மாதிரி. ஆனால் அதுவே மற்றவங்க தூக்கிட்டு போனால் கூடையில் தூக்கிட்டு போகிற பூ மாதிரி. வீசுகிற காற்றுக்கும் தூக்கிட்டு போகிறவங்க தோல் குலுங்கலுக்கும் பூ ஆடிக்கிட்டே தான் இருக்கும். பல்லக்க தூக்குறது அன்னகர்கள் இல்லைங்கிறத புரிஞ்சது ஏற்கனவே சுகமதிக்கு வந்து பதட்டம் தாங்கலை. ஆனாலும் பொற்சுவையை சொல்லிக்கிட்டே இருந்தா. எனக்கு முன்னாலேயே ஐயம் வந்தது சுகமதி. ஆனால் மேடு பள்ளத்தாக்கில் பல்லக்க தூக்கிட்டு வந்தாலும் சின்ன பல்லக்கில் 2 பேர் ரொம்ப நெருக்கமாக உட்காந்துருந்ததுனாலேயும் என்னால் கண்டுபிடிக்க முடியல. இப்போ சமதளத்தில் போகிறப்ப
என்னோட மகரக்குழை காதணிகள் வந்து காது மடல்கள்லேருந்து அசைஞ்சு அசைஞ்சு கழுத்தை போய் தட்டிக்கிட்டே இருக்கு. எவ்வளவு கனமான காதணிகள் இப்படி அசைகிற மாதிரி அன்னகர்கள் ஒருபோது பல்லக்க தூக்கிட்டு போக மாட்டாங்க. அதனால தான் உன் காதில் மாட்டி அதை அசைகிற விதத்தை பார்த்தேன் அப்படின்னா. சரி, திரையை விலக்கி ஏதோ பார்த்தீங்களே. ஐயத்தை உறுதிப்படுத்திக்கணும் இல்லையா? விளக்கோட வெளிச்சத்தில் தூக்கிட்டு போகிறவங்களோட கால்களை பார்த்தேன். அன்னகர்களோட கால்களில் முடி இருக்காது, ஆனால் இந்த கால்களை நீ பார்க்குறியா அப்படின்னாரு. ஐயோ, அப்போ யார் தூக்கிட்டு போகிறது? நம்ம அன்னகர்களை நம்மளுக்கு தெரியாமலேயே மாற்றுறதுக்கு வேற யாருனால முடியும்? பேரரசர் தான். பாரியை கொல்றதுக்கு நம்ம மூலமாக செய்யப்பட்டிருக்கிற ஏற்பாடாக கூட இது இருக்கலாம். சொல்ல சொல்ல பொற்சுவைக்கு வேர்க்குது. கொலையை தடுக்கிற வர்றதா நினச்சி கொலையாளிகளை தடுக்க கூட்டிகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னா பொற்சுவை. சுகமதிக்கு மயக்க வர்ற மாதிரி இருந்துச்சு. பொற்சுவையோட கண்களை கூட பார்க்க முடியல, நீர் பெருகுது. பல்லக்கு சட்டு நின்றுச்சு. பல்லக்கை இந்த இடத்துல இறக்குங்க அப்படின்னு பரம்பு வீரர்கள் சொல்கிறதும் காதில் கேட்டுச்சு. சுகமதி அப்படியே பதறி போய் பொற்சுவையோட கைகளை இறுக்கி பிடிச்சா. நான் உங்களை கீழே இறங்க விட மாட்டேன் அப்படின்னா கண்ணீர் பெருக. அவளோட பிடியிலிருந்து கைகளை விலக்கி அவளோட தலையை தொட்டபடி பொற்சுவை சொன்னான். பதட்டப்படாத, நம்ம நினச்ச இடத்துக்கு தான் வந்திருக்கோம். இனிமேல் பின்வாங்க முடியாது. நம்ம அறிவு நமக்கு கை கொடுக்கும். நம்பிக்கையோடு எதிர்கொள்வோம். இல்லை இல்லை, நான் கடமை வழுவ மாட்டேன். உங்களுக்கு எந்த தீங்கும் நேர நான் அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னா. சுகமதி, நீ என்னோட கனவோட மிச்சம். உன்னோட வார்த்தைகளில் தான் அது முழுமை கொள்ள போகுது. இங்கே என்ன நடந்தாலும் சரி, பல்லக்கை விட்டு நீ கீழே இறங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு திரையை விலக்கி வெளியில் போனான் பொற்சுவை. தூக்கிட்டு வந்த 6 பேர் தலைவணங்கி நின்றுருக்காங்க. அவங்களுக்கு பக்கத்தில் பரம்பு வீரர்கள் 4 பேர் நின்றுருக்காங்க. பல்லக்கிலேருந்து வெளியில் வந்ததும் எதிரில் இருந்த மரத்தோட அடிவாரத்தை பார்த்தா. நிறைய தீப்பந்தங்கள் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. மரத்தோட அடிவாரத்தில் இருந்த கல் இருக்கைகளில் 6-7 பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. இடது ஓரத்தில் ஆசான் கபிலர், பாட்டாப்பிரையோட வலது ஓரத்தில் பாரி, இடையில முடியன், ஈங்கையன், உதிரன், விண்டன், காலம்பன். யாரையும் பொற்சுவை பார்க்கல. நேர கபிலரை நோக்கி நடக்க ஆரம்பித்தான். மனசுக்குள்ள எண்ணங்கள் புரண்டு எழுந்துக்கிட்டு இருக்கு. சோழனோட சதித்திட்டத்தை நான் எப்படி போய் இப்போ சொல்லணும்? கூட வந்திருக்கிற பாண்டிய வீரர்களோட தாக்குதலை எப்படி தடுக்கிறது? எதுவும் பிடிபடலை. கண்களுக்கு எதுவுமே தெரியலை. ஆசானோட முகம் மட்டும் தெரிஞ்சது. அவருக்கு பக்கத்தில் போய் வந்து நின்னா. வேகமாக வந்துட்டோமோ, என்ன முடிவெடுக்கிறது அப்படின்னு அறியாத பதற்றத்தோட பணிஞ்சு ஆசானோட கால்களை தொட்டா. கண் கலங்கின கபிலர் அவளுக்கு வாழ்த்து சொல்லி எழுந்திருக்க சொன்னார். அவளால் எந்திரிக்க முடியலை. அடுத்து என்ன செய்யறதுன்னு பிடிபடலை. குனிஞ்சு வணங்கினபடி இருந்தவளோட மனசு கொந்தளிச்சுக்கிட்டு இருந்துச்சு. தன் வழியாக பாரியை எப்படி அடையாளம் கண்டுபிடிப்பாங்க? தாக்குதலுக்கு என்ன உத்தி வகுத்திருப்பாங்க? ஆசான் வாஞ்சையோடு அவளோட தலையை தொட்டு வாழ்த்து சொல்லிக்கிட்டே இருக்க பொற்சுவை கேட்டா, ஈங்கையன் எங்கே இருக்காரு ஆசானே? கபிலருக்கு அப்படியே பார்த்தாரு, அப்படியே அதிர்ச்சி ஆகுறாரு. பாரியத்தானே கேட்பான்னு நினச்சோ, ஏன் ஈங்கையனை கேட்குறா? இடது கையை நீட்டி 3ஆவதா நிற்கிறவனை காமிச்சார் கபிலர். பொற்சுவையோட கால்கள் அவனை நோக்கி திரும்பிச்சு. பல்லக்கோட மேற்பிடிமானங்கள் முழுதும் உள்ளொடுங்கின ஈட்டிகளால் தான் செஞ்சுருப்பாங்க. பொற்சுவை வந்து கபிலரை வணங்கினதுக்கப்புறம் பாரியை வணங்கி பேசுவா. அந்த கணத்தில் அவனை தாக்கி அழிக்கணும் அப்படிங்கிற ஆணையோடு தான் நல்ல பயிற்சி பெற்ற வீரர்களை குலசேகர பாண்டியன் அனுப்பியிருந்தார். பொற்சுவையோட கால்கள் ஈங்கையனை நோக்கி நகர ஆரம்பிச்சப்ப பாண்டிய வீரர்கள் பல்லக்கோடு ஒட்டி இருக்கிற ஈட்டியை இறுக்கி பிடிச்சாங்க. பொற்சுவையோட மனசு தள்ளாடிச்சு. பாரி எங்கே இருக்கான்? ஒரு கணமாவது அவனோட முகத்தை பார்க்கணும் அப்படின்னு மனசுக்குள்ளே தோணுச்சு. ஒருவேளை அந்த முகத்தை பார்த்துட்டா தன்னை அறியாமலேயே கைகள் குவிஞ்சு தாழ் பணிஞ்சிருவோம். வேண்டாம்,
அப்படின்னு மனசில் அந்த அடங்காத தவிப்போட 3வது நிலையில் இருந்த ஈங்கையனோட முன்னால் வந்து நின்னான். கூட இருக்கிற யாருக்கும் எதுவும் புரியலை. ஈங்கையனை பார்த்துக்கிட்டே கைகளை குவிச்சு கால் தொட்டு வணங்க மண்டிக்கிட்டா பொற்சுவை. இதுதான் பாரி அப்படின்னு அந்த வீரர்களுக்கு காட்டி கொடுக்கறதுக்காக. ஈங்கையனுக்கு ஒன்றுமே புரியலை. பதற்றத்தோட இளவரசி இல்லையா, அவளை தடுக்க முற்படுற அந்த கணத்தில் பாண்டிய வீரர்களோட ஈட்டிகள் மின்னல் மாதிரி பாஞ்சது. பக்கத்தில் இருக்கிறவங்க என்னன்னு தெரியறதுக்கு முன்னால் அடுத்து இறங்கிருச்சு ஈட்டிகள். மற்றவங்கள்லாம் ஈங்கையனை நோக்கி ஓடி வர்றதுக்குள்ள கபிலரோட முகத்தை நோக்கி ஈங்கையனோட ரத்தம் பீச்சி அடிச்சிருச்சு. கண நேரத்தில் பாட்டாப்பிரை போர்க்களமாச்சு. எதிர்பாராத கணத்தில் தாக்குதலில் இறங்கின பல்லக்கு தூக்கிகளை சுற்றி இருக்கிற பரம்பு வீரர்கள் கண்ணிமிக்கிற நேரத்தில் வெட்டி சரிச்சிட்டாங்க. ஒருத்தங்கூட உயிர் தப்பலை. அலறல் ஒலி மேலே எழுறதுக்கு முன்னாலேயே எல்லாம் முடிஞ்சிருச்சு. தாக்குதல் ஓசை கேட்டு பதற்றத்தோட பல்லக்க விட்டு வெளியில் வர்றா சுகமதி. மரத்தடியை பார்த்த கணத்தில் ஐயோ இளவரசி அப்படின்னு உயிர் உருக கத்திக்கிட்டு ஓடுனான். மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம். மிக்க நன்றி. வணக்கம்.